கார்ப்பரேட்ஸ் இவர்களுடைய கஜானா ரொம்பணும், இவங்க தொந்தி பெருக்கணுன்றதுக்காக மட்டுமே ஆளக்கூடிய ஒரு மோசமான அரசு தான் மோடி கவர்மெண்ட்டோட சாதனை. இதுதான் மோடி கவர்மெண்ட். மோடி அரசாங்கத்தோட ஒரே நோக்கம் வந்து கார்ப்பரேட்ஸை வளம் கொழிக்க வைக்கணும். அதில் எல்லாரும் கிடையாது, சில குறிப்பிட்ட குஜராத் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்ப்பரேட்ஸ் மட்டும் இருக்கணும். மற்றவங்கலாம் எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை. அதில் சூப்பர் ரிச்சாக இருக்கும், தெருவுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் மோடி கவர்மெண்ட்டோட இது. பாலிசின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கை. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமனோட இந்த பட்ஜெட்டில், கடந்த பட்ஜெட்லையும் சொன்னாங்க, இந்த பட்ஜெட்டில் வலியுறுத்தி சொல்கிறது என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அணுமின் நிலையங்களை, அணுமின் உற்பத்தியை தனியார் மயமாக்க போகிறாங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட். சுதந்திர இந்திய வரலாறுல வந்து மைல்கல்னு நம்ம சொல்லலாம். அதாவது நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷனை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. தட் இஸ் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கும் உள்ள அனுமதி கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. பிரதமரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். அட்டாமிக் எனர்ஜி வந்து நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆட்டமிக் எனர்ஜி கமிஷன், இதெல்லாம் பிரதம மந்திரியோட அலுவலகத்துக்கு பிஎம்ஓ கீழே இருக்கக்கூடிய பாடிஸ். இப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, பவர் மினிஸ்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க நியூக்ளியர் எனர்ஜியை. போத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர்ஸ், கல்பாக்கம், கூடங்குளம், தாராபுரம், இந்த மாதிரி நிதியும் ப்ளஸ் புதுசாக வரக்கூடிய தனியார் எல்லாத்தையும் பவர் மினிஸ்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ரொம்ப ஸ்மால் டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உருவாக்குறாங்க. 100 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய, 300 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய 5 மின் நிலையங்களுக்கு அது அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது வந்து ஏன் இப்போ வந்து இதை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ட்ரம்ப் வந்தோடனே இந்தியாவில் 3 அணுமின் உற்பத்தி நிலையங்கள், இந்திரா காந்தி கல்பாக்கம், அப்புறம் வந்து இந்தியன் எர்த் மூவர்ஸ், அப்புறம் வந்து நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன், இவங்க எல்லாருமேலேயும் போடப்பட்ட தடையை வந்து 2008 போட்ட தடையை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கினதோட விளைவு வந்து இப்போ ட்ரம்ப் அங்கே வந்ததுக்கு அமெரிக்காவில் ப்ரைவேட் நியூக்ளியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை திறந்து விடுறதுக்காக இந்த தடையை நீக்கியிருக்காங்க. இவங்களோட கொலாபரேஷன். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், செகண்ட் பார்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, 2010ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2008 இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீல் பண்ண பிறகு 2010 இந்த நியூக்ளியர் பவர் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு அணுமின் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்